எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகான்ஸ் ஃபேமிலி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோகான்ஸோட பேசிட்டு கிரிப்டோகான்ஸோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்க ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $46,200 இருக்குங்க. ஸோ நேற்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுன்றது நான் இன்னைக்கு காலையில் சொல்கிறேன். இன்னைக்கு காலையில் தான் நம்மளுக்கு வந்து எஸ்சிசி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்தது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து இது வந்து குட் நியூஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இது ஒரு குட் நியூஸ் தான். ஆனால் ப்ரைஸு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டும் கொடுக்காம, நான் சொல்கிறது பெரிய மூமெண்ட் எதுவும் கொடுக்காம ப்ரைஸ் அதே இடத்துல தான் இருந்தது. இது பல பேருக்கான கேள்வி வந்து ஏன் ப்ரைஸ் பெருசாக மூவ்மெண்ட்டே ஆகாமல் இதே இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி. ஆக்சுவலாக ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எஸ்சிசி அப்ரூவல் கொடுப்பான்றதுக்காக ப்ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் ஏற்கனவே மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால தான் என்னென்னா மூமெண்ட்டு ஆகலை. ப்ரைஸ் என்ன பண்ணிங்கன்னா அதே இடத்துல சஸ்டெயின் ஆகி நிற்கிது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸிங்காக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ரேஞ்சை விட்ட கொஞ்சம் ஓவர் ப்ரைஸிங்காக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷனுக்கு மார்க்கெட் கீழே வரும். சரிங்களா? ஸோ அது கரெக்ஷனுக்கு வருதா இல்லை கிராஷ் மாதிரி வருதான்றது தெரியல. ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு பெரிய குவான்டிட்டி பை பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி பை பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் இன்னும் கூட பை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பை பண்ணுறதுக்காக கண்டிப்பான முறையில் மார்க்கெட்டை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கீழே தள்ளுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்சிசி அப்ரூவ் சொல்லியிருந்தோம், அதுக்கு ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ், இது கீழே ஸ்டாப் லாஸ் வந்து நிறையவே இருக்குது. அவங்க இப்போ வந்து பையிங் பவர், மார்க்கெட்டில் வந்து பையிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் அவன் வந்து கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி கீழே வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நல்லபடியாக நல்ல ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் நான் கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வீக்காவது நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீக்காவது ப்ரைஸ் வந்து நல்ல டம்பாகி போகணும். அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். சரிங்களா? ஸோ மார்க்கெட்டில் மூமெண்ட் ஏன் வரலன்றதுக்கான ரீசன் இதுதாங்க. மார்க்கெட் ஏற்கனவே மூமெண்ட் ஆகிடுச்சு, போதுமான அளவுக்கு ஏற்கனவே மூமெண்ட் ஆகுதுனால இதுக்கப்புறம் மூமெண்ட் ஆகலை. அதாவது நியூஸ் வந்ததுனால இப்போ என்ன ஆகிடும்னா, ஓகேப்பா எஸ்சிசி இதாகிடுச்சுப்பா, அப்ரூவ் பண்ணிச்சுப்பா, அப்படி தான் இருக்கும். ஆனால் இதுவே நெகட்டிவ் நியூஸ் ஆகிருந்ததுன்னா அதோட சினாரியோவே வேறு மாதிரியாக இருக்கும். பெரிய லெவலில் வந்து கிராஷும் வந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதுக்கப்புறம் கிராஷ் வருமாப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா, கிராஷ் வரும் அப்படின்றத விட ஸோ கரெக்ஷன் கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஓகேங்களா? கரெக்ஷனுக்கு வந்து கண்டிப்பான முறையில் கீழே வரும். ஆனால் கீழே வரும்போது செல்லர்ஸோட பவர் எந்த லெவலுக்குன்றது பார்க்கணும். ஏன்னா இன்னும் கூட மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் செல்லர்ஸ் வரலை. ஓகேங்களா? பெரிய லெவலில் செல்லர்ஸ் வரும்போது அந்த செல்லர்ஸோட பவரை வச்சு தான் மார்க்கெட் எந்த லெவலுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஆனால் கண்டிப்பான முறையில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு அட்லீஸ்ட் இது கீழே இருக்க ஸ்டாப் லாஸாவது வந்து ஹண்ட் பண்ண வரணும் அவன். ஓகேங்களா? 2 ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இருக்குது, இது கீழே இருக்குது, இது கீழே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு 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 கீழே வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு வந்து கீழே கிராஷ் கொடுத்துட்டாது, அதுக்கப்புறம் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இது கிராஷே கொடுக்காம மேலே போனான்னா அப்போ வந்து கண்டிப்பான முறையில் ஏதாவது ஒரு இடத்துலேருந்து திரும்ப வந்து புல் பேக்காக வருவான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ வந்து பிடிசி இடிஎஃப், பிடிசி பிட்காயின் இடிஎஃப், பிட்காயின் இடிஎஃப் சொல்லி இப்போ நம்ம எங்கே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தீரியம் இடிஎஃப்க்கு போயிட்டோம். ஓகேங்களா? இப்போ இத்தீரியம் இடிஎஃப், ஓகேங்களா, இத்தீரியம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பயங்கர பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $2,600 மேலே ஏறி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இத்தீரியமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ளை ஏரியா பார்த்தீங்கன்னா 2 சப்ளை ஏரியா இருக்குது. ரெண்டுமே ஒரு மேசிவான சப்ளை ஏரியாவாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து ஒரு சப்ளை ஏரியாவில் இருக்குது $2,600 $3,500. சரிங்களா?
ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா மிட் பாயிண்ட்டாக எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட $3000 வரைக்கும் ஈத்தீரியம் கண்டிப்பான முறையில் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ ஈத்தீரியம் வந்து கண்டிப்பான முறையில் $3000 வரைக்கும் மேலே போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபால் ஆகும்போது எவ்வளோ தொழில் கீழே வருதுன்றது பார்க்கணும். ஏன்னா அங்கே போய் ரிஜெக்ஷன் எந்த மாதிரி நடக்குதுன்றது பார்த்திங்க, ஒரு ஹெவி ரிஜெக்ஷன் நடக்குதா இல்லை சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் நடக்குதான்றதை நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? பிட்காயினில் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரும்போது இவனும் பெரிய லெவலில் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருவான். சரி, ஓகேங்களா? ஸோ ஒருவேளை பிட்காயின் இதே இடத்துல ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் மோட்லேயே இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் ஈத்தீரியம் வந்து மினிமம் வந்து ஒரு $3000 வரைக்கும் போகும். ஆனால் இந்தோட ஜோன் பார்த்தீங்கன்னா $3500 வரைக்கும் இந்த ஜோன் இருக்குது. சரிங்களா? ஒருவேளை இந்த $3500 கிராஸ் பண்ணி இந்த ஜோனை உடச்சானா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த ஜோன்லேருந்து கீழே வரும். இந்த ஜோனுக்கு போய்டும் 3900 இருந்து 4800. ஓகேங்களா? இந்த ஜோனுக்கும் போய்டும். இந்த ஜோனுக்கு வந்து அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈத்தீரியம் பொறுத்தவரைக்கும் இந்த ஜோனை விட இந்த ஜோன் தான் பவர்ஃபுல்லான ஜோன். ஓகேங்களா? ஏன்னா இது மந்த்லியோட ஜோனு. ஸோ அதனால் வந்து இந்த ஜோனை விட இந்த ஜோன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜோனு. ஸோ இந்த ஜோனுன்றது நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900லேருந்து 4800. ஓகேங்களா? இந்த ஜோன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜோனு. ஸோ மேபி இந்த ஜோனை உடச்சிதுன்னா அடுத்து இந்த ஜோனுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மினிமம் கேரண்டி பார்த்தீங்கன்னா ஈத்தீரியம் வந்து $3000 இருக்கும் சாலிடாக போகிறதுக்கான நான் சொல்கிறேன் சாலிடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கீழே வந்தால் ஒருவேளை இங்கேருந்து கீழே வந்ததுன்னா எதுவுக்கு வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இடத்துலேருந்தே நம்மளுக்கு கீழே வந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1700 வரைக்கும் கீழே வரும். ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து கீழே வராது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பிட்காயின் அங்கேருந்து கிராஷை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா இவன் வருவான். அப்போ இதுதான் நம்மளோட பையிங் ப்ரைஸாக இருக்கும். அதாவது $1700. ஸோ $1800 கிட்ட வந்தாலே நீங்கள் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தீரியமில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது பையிங் ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஒரு $1500 இருக்கிறதுக்கு தான் இதோட பையிங் ப்ரைஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத்தீரியமில் வந்து பையிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பையிங் ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு கீழே கிடச்சி ஒரு $2000 கீழே வந்ததுன்னா அகெயின் நீங்கள் வந்து பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ $2000 கீழே வரணும். $2000 கீழே வந்தால் தான் இது வந்து அகெயின் நம்மளுக்கு பையிங் ப்ரைஸ் ஒழிய அதுக்கு பையிங் ப்ரைஸு கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் ஈத்தீரியம். ஏன்னா ஈத்தீரியம் என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான். ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. இந்த வீக்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இது வரைக்குமே. ஓகேங்களா? இன்னும் 3 நாள் இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்றது. அதுக்கப்புறம் கேடிஎஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுத்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரைஸ் வந்து மறுபடியும் அகெயின் நமக்கு ஒரு $1 கீழே வந்தது. ஓகேங்களா? 92 சென்ட் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பம்ப் கொடுத்துருக்கு. ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த $1.69 தாண்டிடுச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு $1 கீழே வராது. நம்மளுக்கு கேடியை வந்து $1.60 மேலே தாண்டிச்சுன்னா $1 கீழே வராது. $1 உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்ததுன்னா பெஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், கேடியை ஃபஸ்ட்டு ஒரு ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2லேருந்து $2.50 இது ஒரு ஜோன். இந்த ஏரியாவிலேருந்து மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வரும். இன்கேஸ் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வாங்கலாம். அங்கேருந்து உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ராக்கெட் வேகத்தில் போயிட்டு நேராக அடுத்த ஜோன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா $11லேருந்து $17. இதுதான் அது வந்து, அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட சொலானா எடுத்துக்கோங்களேன். சொலானா என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $10லேருந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த $30 நம்மளுக்கு ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோன்லேயே கன்சல்டேட் ஆயிருந்து. ஸோ சொலானா காட்டுறேன். ஸோ சொலானா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுதான் அந்த ஜோன். ஓகேங்களா? இதுதான் அந்த ஜோன் $30லேருந்து $40. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மேலே போய் டைரெக்டாக போயிட்டு திரும்ப கீழே வந்து அதாவது இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் ஜோனு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் நேராக மேலே போந்து திரும்ப கீழே வந்தது. அதாவது கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் அதே இடத்துல போய் தொட்டுது. அதாவது அந்த ஜோனை தொட்டுட்டு கரெக்ஷன் வந்து அந்த ஜோனை உடச்சிது பாருங்கள். உடச்ச உடனே அடுத்து எங்கே போய் செட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு $100 போய் தான் செட்டில் ஆகணும். ஓகேங்களா? $100 இந்த ரேஞ்ச், அதாவது இந்த $80 மேலே நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே தான் போவோம்னு சொன்னோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா $100 ரேஞ்சில் தான் போய் செட்டில் ஆகணும். ஸோ இந்த $100 சைக்காலஜிக்கல் நம்பர். ஸோ அந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டான். இதே மாதிரி தான் இப்போது கேடிஏவும் இருக்கிறான். ஓகேங்களா?
கேடியோட ஜோன் எது, ஃபஸ்ட்டு ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சொலனால பார்த்தீங்கன்னா $30 to $40 இருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி ஜோன் தான் இது, $2 to $2. ஓகேங்களா, இதை தாண்டி போய் இதை தொட்டானா மறுபடியும் கீழே வருவோம், அகெயின் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, மறுபடியும் போய் தொட்டானா மறுபடியும் கீழே வந்தானா அகெயின் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை உடச்சானா, அதாவது இந்த $2 உடச்சி போய் ஒரு வீக்லி கேண்டலில் க்ளோஸ் வச்சானா ஸ்ட்ரைட்டாக அவனோட அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 17 இங்கே போய் செட்டில் ஆகிடுவான். இப்போ எப்படி சொல்ல நான் வந்து $100 மேலேயே வந்து செட்டில் ஆகிட்டானோ அதே மாதிரி இந்த இடத்துல செட்டில் ஆகிட்டு கன்சல்டேஷனில் நின்றுடுவான். இப்போ சொல்லனா அதுதான் பண்ணின்னு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ கேடியை பொறுத்த வரைக்கும் இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கேடியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கு. கண்டிப்பாக வந்து கேடியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காம்ப் காயின். ஸோ காம்ப் காயின் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா $56 இருக்குது. ஆக்சுவலாக நான் இது பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா $51 $52 நான் பிடிச்சிட்டேன். ஓகேங்களா, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு $50 வேணும் எதிர்பார்த்தேன். பட் $50 வந்தது. நான் ஆனால் வந்து ஒரு 51 அந்த பீரியடில் வந்து நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஜோனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுதான் ஜோன். இந்த ஹை ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹை ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு $120 to $180. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜோனு. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சதுன்னா அடுத்து நம்மளுக்கு டைரெக்டாக எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த $500 ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். ஓகேங்களா, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிடும். ஓகேங்களா, ஒரு $400 to $500 வரைக்கும் வரும். ஓகேங்க, இது கண்டிப்பான முறையில் $500 வந்து சாலிடாக தொடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் $50 கிடச்சிதுன்னா ஒரு $500 போனால் 50 கிராஸ் 10 கிராஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் வந்து $51 தான் பிடிச்சேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். $51 ஸோ அந்த ரேஞ்சில் தான் பிடிச்சேன். ஸோ $52 ரவுண்டாக வச்சாலும் நோ ப்ராப்ளம். ஸோ மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $120 to $180 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அதை கிராஸ் அந்த $200 டார்கெட் $200 கட் பண்ணி க்ளோஸ் வச்சதுன்னா 500 சாலிடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதாவது கேடியும் காம்ப் காயினும். ஓகேங்களா, ஸோ ஈத்தீரியமும் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ ஈத்தீரியம் பார்த்தீங்கன்னா மினிமம் $3000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே ஒரு ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸுக்கு டிசைட்